உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷன் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சின்ன காய்கறி பொரியல் தான். அந்த காய்கறி பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. தயவு செய்து முழுசாக பாருங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த காய்கறி வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் வந்து 3 உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து சைஸ் வந்து கரெக்டான பக்கத்தில் விட்டுங்க. இந்த அதாவது பாருங்க, இப்படி வெட்டினா போதும். ரொம்ப பொடிசாக போயிட வேண்டாம். இந்த அளவுக்கு வெட்டுங்க. பாருங்க, கத்திரிக்காயும் அதே மாதிரி கத்திரிக்காய் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது சில பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா உருளைக்கிழங்க சாப்பிடாத பிள்ளைங்களே இல்லை. 4 துண்டு தான். இந்த மாதிரி சைஸில் வெட்டி எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது ரெண்டுத்தையும் இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இடித்த பூண்டு 5 பல், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் ஒரு தடவை பார்த்துலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, எண்ணெய், உப்பு, தனி மிளகாய்த்தூள், பூண்டு. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இடித்த பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு வந்து எப்போதுமே சரி ரத்தத்தை சுத்தப்படுத்தும், இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் பூண்டு தாராளமாக சேர்த்துங்க. இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. அதாவது எப்போதுமே சரி கத்திரிக்காயில் நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது, அது கொழுப்பை கரைக்கக்கூடியது. அதனால் அதையும் உடம்புல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து புரோட்டீன் ஜாஸ்தியாக உள்ளது, அதனால் அதையும் சேர்த்துங்க. அடுத்தது நல்லா பூண்டு வதங்கிட்டு நம்ம கத்திரிக்காயை சேர்த்துலாம். அதான் சொன்னேன்னே, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. என்ன அப்படியே எண்ணெயில் லேசாக வதங்கட்டும். இந்த நேரத்தில் உருளைக்கிழங்கையும் அதை சேர்த்துப்போம். ரெண்டுத்தையும் அப்படியே வதக்குவோம். இப்போ இந்த கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். இது நல்லா அப்படியே எண்ணெயிலே தான் வேகணும். உருளைக்கிழங்குல வந்து நார்ச்சத்து இருக்குதுன்னு சொன்னாங்களா, கார்போஹைட்ரேட் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறினா அது கத்திரிக்காய் இல்லை, உருளைக்கிழங்கு. இப்போ ஏன் அதை கத்திரிக்காயோட சேர்க்குறோன்னா, கத்திரிக்காய் சில பசங்க சாப்பிடாதுங்கிற ஒரே காரணம் தான். இதை சேர்ந்து செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி இன்னும் எதுவும் ஊற்ற தேவையில்ல, அப்படியே இதுலேயே வதக்கிட்டு இருக்க வேண்டியதான். பாருங்க, இந்த பூண்டை போட்டோன்னே எப்போதுமே ஒரு மனம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மனம் அருமையாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டு, உருளைக்கிழங்கு அப்படி பாருங்க வேகவும் ஆரம்பிச்சிட்டு, அப்படியே நல்லா வேகும் பொழுது சின்ன ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி விட வேண்டியதான். ஒரு 2 நிமிஷம். நம்ம இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இந்த கத்திரிக்காயில் உள்ள தண்ணிலாம் அப்படியே வெளில வந்துருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிடக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காய்கறி பொரியலுங்க இது. இதுக்கு வந்து அதிக பொருட்களும் கிடையாது, தேவையில்லாத மசாலாக்கள் எதுவும் கிடையாது. ஈஸியாக, அதாவது வெளியில் போயிட்டு நம்ம வந்தோன்னு வச்சுங்க, வந்த வேகத்துக்கு எதுவுமே இல்லை. இந்த 2 பொருள் தான் இருக்குன்னா, உப்பு,
மிளகாத்தூள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு முடிஞ்சு போச்சு. கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துட்டு பாருங்க. உருளைக்கிழங்குலாம் கரையிற அளவுக்கு அப்படியே வெந்துட்டு, இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க மிளகாத்தூள் இருக்குங்களா, அதை அப்படியே மேலால் தட்டி விட்டுற வேண்டியதான். காரம் நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிட்ற மாதிரி தான் காரம் கூடுதலாக போட்டுங்க, இல்லைன்னா காரம் கம்மியாக போட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக வருது பாருங்க. அப்படியே அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகட்டும். பாருங்க எப்படி வந்துட்டு பாருங்கள். கத்திரிக்காயெலாம் அப்படியே சூப்பராக வந்துட்டு அப்படியே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டா, இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் இருந்தால் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் அப்படியே புழிஞ்சு ஊற்றி விடுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே காரமாக கொஞ்சம் புளிப்பாகவும் சூப்பராக இருக்கும். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றின பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும். எல்லோரும் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் அதுக்கு கலர் எப்படி இருக்கு. அம்சமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். என்ன வாசனை, பூண்டோட வாசனை அப்படியே அல்டிமேட்டாக தூக்குதுங்க. தனி மிளகாத்தூள் எப்போதுமே ஒரு வாசனை இருக்கும் இல்லைங்களா, அந்த வாசனை வா செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் கத்திரிக்காய் அப்படியே கரைய ஆரம்பிச்சிட்டு, ஒரு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா வச்சு ஒரு சாத்தணுன்னு வச்சுக்கோங்க. கரையுதுங்க. அப்படியே 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 உருளைக்கிழங்கு அவ்வளோ சாப்பிட்டா, அந்த கத்திரிக்காயும் அந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்த பிறகு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா காரம் அப்படியே சுருங்குதா, இந்த லெமனோட புளிப்பு, பூண்டோட வாசனை வேற மாதிரி இருக்குங்க. செம்ம சூப்பருங்க. இது குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும், பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அல்டிமேட்டுங்க. இந்த சிம்பிளான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ போகணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்க முடியும். முழுசாக பாருங்கள். அப்போ தான் இடையில நான் சொல்கிற சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.